Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் அத்தியாயம் 19. கணேஷ் உடனே உஷாராகி டெலிஃபோனை தட்டி பார்த்தான். அந்த முறைக்காரன் கிட்டத்தில் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. சற்று நேரம் கேட்ட டயல் டோன் வெட்டுப்பட்டு டெலிஃபோன் மௌனமாகியது. வெறும் காற்றுதான் கேட்டது. வெளியே யாரோ இணைப்புகளை துண்டித்து விட்டார்கள். கணேஷ் வாயிற்கதவை பார்த்தான். உள்ளே தாளிட்டிருந்தது. என்ன செய்யலாம்? இரு சாத்தியக்கூறுகள். கதவை திறந்து கொண்டு பத்திரத்தை நோக்கி ஓடிவிடலாம், இல்லை காத்திறந்து யார் வருகிறார்கள் என்று பார்க்கலாம். முதல் சாத்தியத்தில் பத்திரம், இரண்டாவது சாத்தியத்தில் துடிப்பு. வேண்டாம், தனியாக இருக்கும்போது அசட்டு தைரியம் வேண்டாம். வசந்த் இருந்தால் கதை வேறு. இப்போது மணி 9. இந்த சீக்கிர ராத்திரியில் தைரியமாக உள்ளே நுழைந்து விடுவார்களா என்ன? மெல்ல வாயில் கதவை அணுகி அதன் தாளை திறக்க முற்படும்போது வெளியே தீர்மானமான தெளிவான காலடிகள் கேட்டன. வருகிறான். கதவு தட்டப்பட்டது. சலனம் இல்லாமல் நின்றான். ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கலாம். வந்திருப்பது எத்தனை பேர்! சன்னமாக திரைச்சீலைகளை விலக்கி எட்டி கொத்தாக அவன் காலரை இருக்க ஒரு ஜன்னல் கரம் பிடித்து மூர்க்கத்தனமாக இழுத்து ஜன்னலுடன் ஒட்ட வைத்தது. ஜன்னலுக்கு வருவ, எட்டி பாப்ப, தெரியும். திறக்கிறையா மாப்பிள? கணேஷ்க்கு நாக்கு உலர்த்தது. பேச முடியாமல் மென்னியை இறுக்கியது. மூக்கு கம்பி மேல் பதிந்து சப்பையாகி இருந்தது. என்றான் சிரமத்துடன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாத ராஜா, உங்ககிட்ட காரியம் இருக்கு. சீக்கிரம் இல்லாட்டி கதவை உடப்போம். திறக்கிறேன். கை அவனை விடுவித்து அவசியமில்லாமல் ஒரு தள்ளியது. கணேஷ் தன் இழுப்பறையை திறந்து பார்த்தான். ஆயுதம், கத்தி, ஸ்க்ரூ டிரைவர், ஏதாவது. எப்போது கடைசியாக சண்டை போட்டோம்? டெல்லியில். வசந்த் வந்த பின் சண்டையை சந்தர்ப்பமே இல்லை. என்னடா லேட் ஆகுது? வர வாயிற்பக்கம் சென்று லேசாக திறந்து பார்த்தான். 2 ஜோடி கால்கள் தெரிந்தன. கதவு வேகமாக தள்ளப்பட்டு இருவரும் தம்மை திணித்து கொண்டு மூடினார்கள். இருவரும் சுத்தமாக கணேஷை விட 20-25 பவுண்டு கனமான ஆசாமிகள். ஒருவன் சுவிங்கம்மோ எதுவோ மென்று கொண்டு கணேஷை உடனே ஏர்போர்ட்டில் போல ஆராய்ந்தான். மற்றவன் தான் பேசினான். ஏதாவது விஷமாக செஞ்ச தேத்துருவோம். வரியாக பனியன் போட்டிருந்தான். விஷமம் பண்ண எனக்கு என்ன பைத்தியமாக சொல்லுங்கள். விஷயம் என்ன சொல்லுங்கள். என்னால் ஏதாவது உங்களுக்கு ஆக வேண்டியது இருக்கா? அதை நீ தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லு. எதை பற்றி? இந்த பாரு, பாசாங்கு பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்க நேரம் இல்லை. படிச்சுன்னு சொல்லு. என்ன தெரியும்? எதை பற்றின்னு தானே கேட்குறேன். தலைவன் கணேசன் அருகில் வந்து பளீர் என்று கன்னத்தில் அறைந்தான். விண் என்று மண்டைக்குள்ளது ஒலித்தது. எதுக்காக அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்க. சொல்லு. என்ன கேட்குறீங்கன்னு தெரியலையே. சொல்லுன்னா என்னத்தை சொல்கிறது? உனக்கு தெரிஞ்சதையெல்லாம் கக்குடா. எனக்கு ஒன்றுமே தெரியாது. சுவிங்கம் மறுபடி ஓங்க. பெரியசாமி, மயில இறகு போடுன்னா போடாது. கணேஷ் சற்று கலவரத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவன் தன் உள் பெல்ட்டிலிருந்து எதையோ எடுத்து கிட்டக் என்றான். ஒரு கத்தி முனை பிறந்தது. பாத்தியா? ஷெஃபீல்டு கத்தி. கிட்டக்க பாத்தியா? மற்றவன் கணேஷை பிடித்து கொள்ள அவன் அந்த கத்தியின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பளபளப்பாக நிதானமாக கணேஷன் புருவத்தின் மேல் ஓட்டி காட்டினான். கண்ணை குத்திரலாமா பெரியசாமி? வேண்டாம் என்றான் கணேஷ் தீர்மானமாக. அப்போ பதில் வருமா பெரியசாமி? எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நீங்கள் ராஜராஜ கிணத்தை பற்றி தான் கேட்குறீங்கன்னு அனுமானிக்கிறேன். அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ தான். கிணத்துக்குள்ளே பழங்காலத்து பொற்காசுகள் நிறைய போட்டிருக்காங்க. அதன் தற்போதைய மதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். உக்கல் கிராமத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இதனோட சம்மந்தப்பட்டது தான். இதை யார் செய்கிறாங்க, யார் நடத்தி காட்டுறாங்க, இந்த விவரமெல்லாம் எனக்கோ போலீஸ்க்கோ கூட இதுவரை தெரியாது. கிணத்துல என்ன இருக்கு? புதையல், தங்க காசுகள். அதை பற்றி சரித்திர குறிப்புகள் இருக்குது. நானே பார்த்தேன். ராஜராஜ சோழ காலத்து காசு. வேறு எதுவும் கிடையாதா? வேறு நிறைய பாசி தண்ணி கிடக்கு. அவர்கள் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? தெரியுது இவனுக்கு. டேய், முழு விவரத்தையும் சொல்லிடுறா, இல்லை கிழிச்சு போட்டுருவேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். பார்த்துடலாம் பெரியசாமி. புடி
முதல் மூர்க்கன் அவனை காட்டுத்தனமாக நாற்காலியுடன் அழுத்தி பிடிக்க மற்றவன் விருட்டென்று கீறலில் கணேஷின் கன்னத்தை தொட்டு விட்டான். முதலில் வலிக்கவில்லை, ஆனால் சட்டையில் சொட்டு சொட்டாக ரத்தம் கசிவது உடனே தெரிந்தது. கணேஷ் திடுக்கிட்டான். என்னடா இது, வம்பில் மாட்டிக்கொண்டு விட்டோமே. இவர்கள் மனத்தில் என்னவோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பதில் அவர்கள் நினைத்திருக்கும் வடிவில் வரும் வரை என்னை விடப்போவதில்லை. தர்ம சங்கடம். அடுத்த வெட்டு இன்னும் ஆழமாக போட்டுடலாமா வக்கீலையா? வேண்டாம். அவன் ஓங்கி கத்தியை மறுவீச்சுக்கு தயார் செய்யும்போது கணேஷ் ஒரு பிரம்ம பிரயத்தனமாக எழுந்திருக்க முற்பட்டு உடனே அடிக்கப்பட்டு பிடிக்கப்படாமல் தப்பித்து உருண்டு உடனே எழுந்து ஓடினான். இருவரும் கவனமாக அவனையே பார்த்து கொண்டு வந்தார்கள். தப்பிச்சு ஓடிடுவீங்களா ராஜா? கணேஷ் வாயிற்கதவை பார்த்தான். அந்த பக்கம் சான்ஸே இல்லை. கத்தி பார்க்கலாம் என்றால் ஒன்று கிடக்க ஒன்று செய்து விடுவார்கள். கன்னத்தில் இன்னும் ரத்தம் வடிய பின்பக்கத்து கதவு திறந்திருக்குமா என்று யோசித்தான். இல்லை, பூட்டு சாவி பாத்ரூம் ஆணியில் மாட்டியிருக்கும். அதற்குள் வந்து விடுவார்கள். கணேஷ் சரல் என்று பாய்ந்து விளக்கை அணைத்தான். பெரியசாமி, ட்ரிக்கு பண்ணுறாங்க. வாசக்கதவை விடாத, அங்கேரு, அந்த இடத்த விட்டு நகராத. கணேஷ் தெருவிளக்குகளை சபித்தான். அவர்கள் இருவரும் உலவும் அவுட்லைன் தெரிந்தது. அதே போல நானும் அவர்களுக்கு தெரிவேன். அவன் தொடர்ந்து நேர்த்தியாக நெருப்பு குச்சிகளை பற்ற வைக்க மற்றவன் சிகரெட் லைட்டரை இயக்க கணேஷ் தெரிந்த மூக்கில் சொடேல் என்று குத்திவிட்டு இடம் மாற்றிக்கொண்டான். மூக்கு உடைந்திருக்க வேண்டும். பெரிசமே, அடிச்சிட்டான் என்றான். அங்கே இவனை இன்னைக்கு சமாதி பண்ணிட்டு போயிடலாம். இப்போது அவன் தடவி சுவரில் இருந்த சுவிட்சை கண்டுபிடித்து விட்டு போட்டுவிட அறையில் மறுபடி வெளிச்சம் பரவியது. கணேஷ் கையில் ஒரு பெரிய மேஜை விளக்கை குறிபார்த்து ஓங்கிக் கொண்டிருந்தவன் அப்படியே நின்றான். போடு, மூக்கில் குத்துனல்ல, இப்போ குடலை கிழிக்கிறேன்னு பாரு. வேண்டாம், எல்லாமே சொல்லிடுறேன் என்றான் கணேஷ். அப்படி வா வழுக்க என்று மூக்கில் கர்ச்சீஃபை வைத்துக்கொண்டே. பெரிசாமே, லைட்டாண்டே இரு. ஆசாமி சாலாக்கு பார்த்துக்கிட்டே இரு. நகர்ந்தானா சொல்லிடு, கிழிச்சிடுறேன். டேய், கிழிக்கத்தான் போகிறேன். மூக்கில் அடிச்சல்ல, தெரியாமல் போட்டுருது. பாடும் இரு, உன்னை முதல்ல பேசு, விஷயத்தை சொல்லு. கணேஷ் உட்கார்ந்தான். தப்பிக்க ஐடியா உதயமாகும் வரை காலம் தாழ்த்த வேண்டும். என்ன செய்யலாம்? ரீல் விட்டு பார்க்கலாம். கிணத்துல மட்டும் இல்லை ரகசியம். பெண்ண இதில் சதாசிவம் இல்லை. அவன் ஏதாவது சொன்னானா? சதாசிவம் இல்லாமலேயே தெரிஞ்சுக்கிட்டோம். 10க்கு 40 கொடுத்து வாங்கத்தான் நாங்கள் வந்தோம். சரியான பார்ட்டி கிடச்சிருச்சு. 10க்கு 50 கேட்டாங்க. அதுக்கு யார் வருவாங்க? அதானே. நீ என்ன கேட்ட? 30. அது சரி, 30ன்னா ஆள் வருதா? கணேஷ் உற்சாகத்தினும் அதுக்கு தான் அருணாவுக்கு வரலாம்னு. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க என்றான். முதலாளி தான் பயலுக்கு எவ்வளோ தெரியும்னு தெரிஞ்சுட்டு வர சொன்னார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம் மட்டும்தான். என்ன எது எல்லாமே தெரியாதுன்னு சொல்லிவிடுங்க. முக்கியமாக அந்த விஷயம் தெரியுமா? எந்த விஷயம்? அதை நீ சொல்லணா. பெரியசாமி முதல் முறையாக பேசினான். அண்ணே, இது வரைக்கும் விஷயத்தை விடாமல் பேசியிருக்கான் பார்த்தீங்களா? முதலாளிக்கு என்ன பதில் சொல்வீங்க? பழுது பார்க்காம பெரிய விஷயத்துக்கு வரமாட்டான் போல தெரியுது. என்ன செய்யலாம்? முதலாளி சொன்ன 2வது விஷயந்தான் எனது என்றான் கணேஷ். பெரியசாமி, வா, சுருக்கமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். வக்கீல, உக்கால் கிராமத்து கோயில் வாசலில் அந்த ஆளுக்கு என்னாச்சு தெரியுமா? அவர்கள் இருவரும் அவனை நெருங்க கணேஷ் இப்போது இருவர் கையிலும் கத்தி இருப்பதை பார்த்தான். ஐயோ, நான் இன்றைக்கு காலி. அவர்கள் சேதம் பண்ணும் உத்தேசத்துடன் விரோதத்துடன் நெருங்க கணேஷ் மறுபடி உறக்க கத்திவிடலாமா என்று யோசித்தான். பிரயோஜனமில்லை. கழுத்தை கிழிக்க ஒரு 10-15 செகண்டுக்கு மேல் ஆகாது. வேற என்ன செய்வது? குலதெய்வத்துக்கு வேண்டிக் கொள்ளலாம் என்றால் குலதெய்வம் என்ன என்று சட்டென்று ஞாபகம் வரவில்லை. இருங்க என்று அவர்களை தடுக்க முயற்சி செய்து செய்யக்கூடியது எதுவும் தோன்றாத நிலையில் அந்த கத்தி முனை விஸ்வரூபம் எடுத்து அவன் பார்வை முழுதும் வியாபிக்க வாசல் கதவு தட்டப்பட்டது. சட்டென்று நின்றார்கள். பெரியசாமி, யார் பாரு என்றான். பெரியசாமி அல்லாதவன். பஸ் என்று வசந்தின் குரல் கேட்டது. கதவு பொறுமை இல்லாமல் தட் என்று தட்டப்பட்டது. பேசாத என்றான் கத்திக்காரன். என்னது டெலிஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர்னாங்க? ஆள் உள்ளே இருக்காப்புல இருக்க, விளக்கு எரியுது, நிழலாடுது. பாஸ், ஏதாவது கெட்ட காரியம் பண்ணிகிட்ருக்கீங்களா? யாராவது சில்லற உருப்படி? சேச்சா, அப்படிப்பட்ட ஆசாமி இல்லை நீங்கள். ரிஷ்ய ஸ்ருங்கராச்சரே. திறங்க பாஸ். பேசப்படாது. பேசினா நாக்கு கழிச்சிருவேன். கத்தி மிக மிக அருகில் பளபளத்தது. இப்போ திறக்க போகிறீங்களா? கதவை அடைக்கட்டுமா? கணேஷ் அவனை பார்த்தான். அவன் சற்று குழப்பத்தில் இருப்பது தெரிந்தது. இப்போது அவர்கள் விபரீதமாக ஏதும் செய்ய மாட்டார்கள். வெளியே போக ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதை வசந்த் அடைத்து கொண்டிருக்கிறான். சீக்கிரம் ஜன்னல் வழியை எட்டி பாரு முட்டாளே.
பெரியசாமி கதவருகே சென்று, யாரு என்றான் அதட்டலாக. அது யார் அசிரீரே? சொல்லுடா, சொல்லு, நான் பிஸியாக இருக்கேன், அப்புறமான்னு சொல்லு என்றான் கத்தி சின்ன குரல். வசந்த், பிஸியாக இருக்கேன்டா, அப்புறமா கட்சிக்காரங்களோட இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லு. கட்சிக்காரங்களோட பேசிகிட்டு இருக்கேன், காலையில் ஒரு 7:15 வந்தால் போதும். சரி பாஸ் என்றான் வசந்த். 7:15 என்றால் SOS என்று அவர்கள் சங்கேத பாஷையில் அர்த்தம். பெரியசாமி திரும்பி கணேஷை நோக்கி வருகையில் படீரென்று கதவு வெடித்து திறந்தது. வசந்த் உள்ளே மடை திறந்தாற்போல் பாய்ந்தான். பெரியசாமி என் காலை ஒரே வீச்சில் வீழ்த்திவிட்டு அதனால் கீழே விழுந்த கத்தியை எடுத்துக்கொண்டு மற்றவனை நோக்கி, யோ வரியா கத்தி சண்டை? அந்த ஆள்கிட்ட ஆயுதம் இல்லை, என்கிட்ட தைரியம் இருந்தா வாடா. தொப்பையில் கீரி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நூடுல் போடுவாங்க பாரு, அந்த மாதிரி குடல் பூரா துப்புரவாக வெளியில் கொண்டு வந்துடுறேன், வாடா டபுள் சவ மாதிரி என்றான். கத்திக்காரன் வசந்தின் மேல் பாய கணேஷ் விலகி சின்னதாக ஒரு ஸ்டூலை எடுத்து பெரியசாமி எழுந்திருக்காமல் அவன் மண்டை மேல் போட்டான். பாஸ், அந்த கூஜா அதை உபயோகிங்க. வசந்த் கத்திக்காரனை பார்த்து, எதுக்கு இந்த வயசில் இப்படி ஓடி வர? இப்போ நான் ஒதுங்கிட்டேன், என்னாச்சு பாரு. நேராக போய் சோத்தில் மோதிக்கிறல்ல, மூக்கில் பட்டுதா, ரத்தம் வரதா இல்லையா? வா 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 வா, மறுபடியும் ஓடி வா. உனக்கு போகாத வேலை வசந்தோட ஓடி பிடிச்சி விளையாடணும்னு ஜாதகத்தில் எழுதி வச்சிருக்கு, வா. மறுபடி வசந்தை நோக்கி ஓடி வந்தவனை அட்டாக் கொடுத்து வீழ்த்தினான். பாஸ், என்ன செய்யலாம்? தொப்புள்ள கத்தியை வச்சு திருக்கலாமா, இல்லை இங்கே ஜபேட் பண்ணிடலாமா? இல்லை வசந்த், இவங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும். தொடரும்.